சிஆர்பிஎஃப் பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பானது அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சுழற்சி முறையில் அவருக்கு பாதுகாப்பு பணிகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய பாதுகாப்பை உயர்த்துவதற்காக சிஆர்பிஎஃப் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த பரிந்துரையை செய்திருக்கிறது. ஒருவேளை அவருக்கு ஒய் பிளஸ் அல்லது இஜெட் பாதுகாப்பு வழங்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவருடைய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவருடைய இல்லத்தின் உள்ளே பூந்து பார்த்தோமெனால் மாடியில் தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கரூர் சம்பவத்திலும் தற்பொழுது அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை அனைத்தையும் காரணமாக வைத்து தற்பொழுது இதனுடைய பாதுகாப்புக்கு பார்த்தோம்னால் உயர்த்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, கலைஞர் உள்ளிட்டவர்களுக்கு மட்டுமே இது போன்ற பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது முதல் முறையாக விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது வரை தமிழக அரசியல் கட்சி தலைவர்களில் விஜய் அவர்களுடைய பாதுகாப்பை உயர்த்த வேண்டும் என்பதில் தற்பொழுது உள்துறை அமைச்சகம் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்சி தொடர்பான பகல் அதே போன்ற தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்டவற்றுக்கு தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவரை பார்ப்பதற்காக அதிகப்படியான மக்கள் திரள்கிறார்கள். இதனால் அவருடைய பாதுகாப்பில் குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. இதனால் அவருக்கு அந்த பாதுகாப்பு உயர்த்தப்படும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை பாதுகாப்பு உயர்த்தப்பட்டால் அவருக்கு சுழற்சி முறையில் 3 நேரமும் பார்த்தோம்னா காலையிலிருந்து மதியம் வரை, மதியத்திலிருந்து இரவு, இரவிலிருந்து காலை என 3 அந்த ஷிப்ட் முறையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று விஜய் அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கு இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் கரூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது தாவேகாவிற்கு சரியான நேரம் இல்லை. பல்வேறு வழக்குகளையும் சந்தித்து வரக்கூடிய சூழலில் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு காவல்துறை அனுமதி வழங்குமா என்று தெரியவில்லை. ஒருவேளை காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கினால் இந்த பாதுகாப்பு படையினரும் உடன் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.